அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே வசியம் பண்ணக்கூடிய ஒரு வசிய மை செய்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த வசிய மையை நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளை சுற்றி என்ன செய்ய இருக்குன்னா, காரிய தடைகளை பூராமே நீக்கி கொடுக்கும். சரிங்களா? காரிய தடைனா பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. சரிங்களா? அந்த விஷயம் தடைபட்டு போகும். சரிங்களா? இதே போல் அந்த ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இந்த மையை எடுத்து நெற்றியில் நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, இந்த மைக்கு பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த மைக்கு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிமார்கள்லாம் இந்த மையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமைங்கிறது கிடைக்கும். சண்டை சச்சரவு அப்படிங்கிறது உண்டாகாது. சரிங்களா? அதே போல் 4 பேர் பழகக்கூடியவங்க, 4 பேர்கிட்ட பழகக்கூடியவங்க இந்த மையை எடுத்து கொஞ்சம் நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உள்ளவங்க பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மை பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வசிய சக்தியை கொண்டது தான் இந்த மை. சரிங்களா? இந்த மையை வைக்கிறதுனால நம்மளுக்கு மதிப்பு, மரியாதை, பேர், புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் இந்த மைக்கு நம்ம மகாலட்சுமியுடைய மந்திரத்தை உரு கொடுக்கறதுனால இந்த மைக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியுமே இதுக்கு இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த மையை நெத்தியில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, நெத்தியில் டெய்லி நீங்கள் வச்சுக்கிட்டு போக போக உங்களுக்கு அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அந்த சக்திங்கிறது கிடைக்கும். பணப்புழக்கங்கிறது ஏதாவது ஒரு வழிகளில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த மை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அந்த காதல் பண்ணக்கூடியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மையை நீங்கள் வச்சுட்டு உங்கள் காதலி முன்னாடியோ இல்லை உங்கள் காதலர் முன்னாடியோ நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா, உங்கள் மேலே அளவு கடந்த பாசம், அன்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இந்த மையை நம்ம எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மைக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா, வேப்ப மரத்துடைய புல்லுருவி. சரிங்களா? புல்லுருவினா தெரியும். புல்லுருவி அப்படின்னா வேப்ப மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சில பறவைகள் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் வேறு ஏதாவது ஒரு மரத்துடைய கொட்டையை பார்த்திங்கன்னா அந்த கிளைகளுடைய இடைப்பகுதிகளில் போட்டிருக்கும், எச்சமிட்டிருக்கும். அதில் இருந்து அந்த வேப்ப மரத்தில் வேறு மரத்தில் இருந்து உள்ள விதை போடவும் வேறு மரத்தில் உள்ள செடி அதில் வளரும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்துடைய புல்லுருவியை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையை அப்படி என்ன செஞ்சோன்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு வாழை இலையில் வச்சுருங்க. வாழையில் வச்சுட்டு ஒரு புது மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா எந்த நாளில் காப்பு கட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் வர்ற அன்னைக்குன்னோ இல்லை சுவாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்குன்னு பார்த்து விடியற் காலையில் போய் இந்த மூலிகையை காப்பு கட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சு புது மண் சட்டி ஒன்று வாங்கி அந்த மூலிகைகளுடைய வேரை அதில் உடச்சி அப்படியே போட்டுருங்க. வேர் இருக்காது அதில் உள்ள மூலிகை இலை, அந்த கட்டை, அந்த விஷயங்களெல்லாம் உடைச்சி அந்த புது மண் சட்டிகளை போட்டு புடம் போட்டு எரிச்சிங்க அப்படின்னா அந்த மூலிகை பானைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள்லாம் கறி பக்குவத்தில் வந்து அதன் பிறகு அதை கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். எந்த ஒரு சக்கையும் இல்லாமல் நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா சுத்தமான நாட்டு மாட்டு பசு நெய் ஊற்றி அரைக்கணும். இல்லை அப்படின்னா சுத்தமான மலைத்தேன். சரிங்களா? சுத்தமான மலைத்தேனுக்கு இருந்துச்சு அப்படின்னா தேன் ஊற்றி அரைக்கலாம். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று வச்சு அரைங்க. சரிங்களா? இதோட பார்த்தீங்கன்னா அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக மை பக்குவத்தில் அரைக்கணும். எந்த ஒரு கட்டியும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அது அந்த அளவுக்கு ஒரு 3 மணி நேரம் அந்த மையை நீங்கள் என்ன செய்யணும், அரைக்கணும். இப்படி அரைச்சாத்தான் அந்த மை நைஸாகும். சரிங்களா? இப்படி அரைச்சி முடித்த பிறகு அந்த மையை ஒரு செப்பு டப்பாவில் வலிச்சு வச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமில் இந்த மையை ஒரு வாழையில விரித்து மல்லிகைப்பூ வச்சு இந்த மைக்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இந்த மைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு இந்த மைக்கு பூஜை போட்டுருங்க. சரிங்களா? பூஜை போட்டு முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லி முடித்த பிறகு அதன் பிறகு நான் ஒரு மகாலட்சுமி மந்திரம் கொடுத்துருப்பேன். அந்த மகாலட்சுமியுடைய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை அந்த மைக்கு உரு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை உரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். இந்த மை உரு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். சரிங்களா? பயபக்தியோடு ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். அப்போ தான் இந்த மை வேலை செய்யும். சரிங்களா? அதே போல் உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த மையை நீங்கள் நெற்றியில் நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு அந்த மையை வச்சுக்கிட்டு போகலாம். உங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு வசியமாகலாம். இல்லை ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் நீங்கள் வசியம் பண்ணணும் அப்படின்னா அந்த மையை எடுத்து நெற்றியில் வைக்கும்போது இந்த நபர் எனக்கு வசியமாகணும் மனசில் 3 தடவை நினச்சிக்கிட்டு அந்த மையை நீங்கள் நெற்றியில் எடுத்து வச்சுட்டு போகலாம். சரிங்களா? இது போல் அந்த மையை நெற்றியில் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா சகல காரியங்களுமே சித்தியாகும், சகல காரிய தடைகளும் நீங்கும். சரிங்களா? இந்த மையை எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆண் பெண் இருவலருமே இந்த மையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்பாக்கப்படும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.